நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 406வது திருநாமம் வைகுண்டாய நமக. ராமன் வனவாசத்துக்காக அயோத்தியை விட்டு புறப்பட்ட போது அயோத்தியில் உள்ள மக்கள் எல்லோரும் எல்லையில்லா துயரத்தில் மூழ்கினார்கள். சீதையோடும் லக்ஷ்மணனோடும் ராமன் அயோத்தியை விட்டு நீங்கும் அக்காட்சியை காணும்போது உயிரை இழந்த உடல் போல் மொத்த அயோத்தி நகரும் வாடி கிடந்தது என்கிறார் கம்பர். ஓயில் நல்லுயிர் உயிர்ப்பினோடு உடல் பதைத்து உலைய மேவு தொல்லழகு எழில்கெட விம்மல் நோய் விம தாவில் ஐம்பொறி மறுகுற தயரதன் என்ன ஆவி நீக்கின்றது ஒத்தது அயோத்தி மாநகரம். கன்றை விட்டு பிரிந்த தாய் பசு கதறி அழுவது போல் அயோத்தியில் உள்ள பெண்களெல்லாம் கதறி அழுதார்கள். வேதியர்கள் அக்னிஹோத்திரம் போன்ற வைதீக சடங்குகளை செய்யவில்லை. எந்த வீட்டிலும் உணவு சமைக்கப்படவில்லை. சூரியன் கூட ராமன் வனம் செல்வதை காண மனமில்லாமல் மறைந்து விட்டான். மாலை பொழுது வந்ததை வால்மீகியும் கம்பரும் தற்குறிப்பேற்ற அணியால் இப்படி தெரிவித்துள்ளார்கள். மனிதர்கள் மட்டுமன்றி அயோத்தியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே ராமனை பிரிந்து வாடியதாக வால்மீகி பகவான் தெரிவிக்கின்றார். வியசர்ஜன் கபலான்னாகாஹ காவோ வத்சான்ன பாயயன்னு புத்திரம் ததமஜம் லப்த்வா ஜனனி நாபியனந்தத. பாம்புகள் தாங்கள் உண்ட உணவை வெளியே கக்கிவிட்டன. பசுக்கள் கூட தங்கள் கன்றுகளுக்கு பால் ஊட்டவில்லை. முதல் குழந்தையை பெற்றெடுத்த தாய் கூட அக்குழந்தையை பார்த்து மகிழவில்லை. மேலும் கோசல தேசம் கைகேயியுடையதாக ஆகிவிட்டதால் இனி இதில் வாழ வேண்டாம். ஒன்று காட்டில் ராமன் இருக்கும் இடத்தை சேர்ந்து அவனது திருவடி வாரத்தில் வாழ்வோம், இல்லாவிட்டால் விஷத்தை குடித்து உயிரை மாய்த்து கொள்வோம் என்று மக்கள் பேசிக்கொண்டதாக வால்மீகி கூறுகிறார். விஷம் பிபதாலோட்ய க்ஷீண புண்ணியாக சுதுர்கதாக ராகவம் வானுகச்சத்வம் அஸ்ருதிம் வாபி கச்சத. இப்படி மக்கள் கதறி அழுது கொண்டிருக்க அயோத்தி மாநகரம் நீரில்லாத கடல் போல் ஆனது. ஆடல் பாடல் வாத்தியம் திருவிழா ஏதுமில்லாமல் வெறிச்சோடி போனது. இச்சம்பவங்களில் இருந்து அயோத்தி மக்கள் ராமபிரான் மேல் எவ்வளவு அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறதல்லவா? இத்தகைய அடியார்கள் தன்னை விட்டு பிரிந்து தவிப்பதை பார்த்து ராமனும் பொறுத்திருக்க மாட்டான். தேவ காரியமான ராவண வதத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருப்பதால் ராமன் வனவாசம் மேற்கொண்டாக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதே நேரம் நாட்டில் தன்னை பிரிந்து வாடும் பக்தர்களை தேற்ற வேண்டும் என்றும் கருதிய ராமன் தனது பிரதிநிதியாக தன் பாதுகையை பரதனிடம் தந்து அனுப்பி வைத்தான். அந்த பாதுகா தேவி பட்டாபிஷேகம் செய்து அயோத்தியை ஆள்கையில் ராமராஜ்யத்தில் இருப்பது போன்ற உணர்வு அயோத்தி மக்களுக்கு ஏற்பட்டது. பாதுகையை தந்ததோடு அயோத்தி மக்களை ராமன் அப்படியே கைவிடவும் இல்லை. தேவ காரியமான ராவணவதம் ஆனபின் மக்கள் விரும்பியபடியே அயோத்திக்கு திரும்பி வந்த ராமன் சீதையோடு சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சிம்மாசனத்திலே வீற்றிருந்து அவர்கள் விரும்பிய ராம ராஜ்யத்தை அருளினான். குடி என்றால் தடை என்று பொருள். இங்கே இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பவற்றை குடி என்ற சொல் குறிக்கிறது. அடியார்கள் தன்னை அடைய விடாமல் தடுக்கும் தடைகளாகிய குடிகளை தனது பாதுகை மூலமாகவும் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் மூலமாகவும் தகர்க்கும் ராமன் தன் அடியார்களை விக்குண்ட குடி இல்லாதவராக ஆக்கிவிடுகிறான். இறை அனுபவத்தில் தடையில்லாத அந்த விக்குண்டர்களின் தலைவனான ஸ்ரீராமன் வைகுண்ட என்று அழைக்கப்படுகிறான். வைகுண்டக என்றால் தன் அடியார்கள் தன்னை அடையவிடாது தடுக்கும் தடைகளை தகர்ப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 406வது திருநாமம். வைகுண்டாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஏற்படும் தடைகளை ஸ்ரீராமன் தகர்த்தெறிவான். நாராயணன்.
நாராயண.